Dr. Jaykumar, Professor in Civil Engineering, Sri Manakulam Engineering College. Why to study engineering and what are the choices of disciplines in engineering? ஏன் ரொம்ப முக்கியம்னா இப்போ நிறைய பேர் வந்து படிக்கணுமா இன்ஜினியரிங் படிக்கணுமா அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணதான் இந்த மெயின் மீட்டிங்கோடைய மெயின் அஜெண்டாவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டிசிப்ளின் இன்ஜினியரிங்ல படிக்கலாம். ஸோ இது ரெண்டாம் மெயின் டாபிக்கா எடுத்துட்டு we are going to discuss in the coming hours. ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ண எல்லா இடத்துலயுமே நம்ம யூஸ் பண்ற ஒரு இது இன்ஜினியரிங் இல்லாம எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வெல்கம் ஸ்லைட்லேயே லெஃப்ட் ஸ்லைட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அங்க என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் மெயில் முதல்லாம் பாத்தீங்கன்னா லெட்டர் அனுப்புவோம். இப்போ எல்லாமே மெயில் கரஸ்பாண்டன்ஸ். தென் மீட்டிங் எல்லா மீட்டிங் இப்போ என்னன்னா ஆன்லைன் ஆயிடுச்சு. தட் டூ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஒரு அஃபிஷியல் மீட்டிங்குமே ஆன்லைன் ஆயிடுச்சு. தென் earlier and all you'll be using டிஸ்க் ஃபார் ஹியரிங் த சாங் பிளேயர் வச்சு சாங்ஸ் கேட்பீங்க. இப்போ எல்லாமே கிளவுட்ல இருந்தே கேட்குறீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் பிகம் டிஜிட்டல். ஸோ டிஜிட்டல் ஆக என்ன ஆகுனா அந்த இன்ஜினியரிங்கோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய நீட்ஸ் நிறைய வர இன்ஜினியரிங் ரிக்வயர்மெண்ட் ஃபார் இன்ஜினியரிங் இஸ் கோஸ் ஆன் இன்க்ரீசிங். அதே மாதிரி ரைட் சைடு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல உங்களுடைய கார்ட்ஸ் எல்லா கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு மொபைல்ல நீங்க வச்சுட்டு யூ கேன் மேக் ஆல் தி டிரான்சாக்ஷன். So becomes a digital transaction. So இதுக்கும் the security reason and for development of many apps engineering கண்டிப்பா தேவை. And the center portion which is very most important thing பார்த்தீங்கன்னா is the emerging area. So medical field how you are going to apply the internet of things is the emerging area. So நீங்க எங்க வேணா இருக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க பிசிஷியன் அவர் எங்க வேணா இருக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்ல வீட்டுல இருந்து வந்து உங்களை வந்து டயக்னைஸ் பண்ணி உங்க ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ தஸ் எல்லாமே டிஜிட்டலா வரனால இந்த இன்ஜினியரிங் உடைய நீட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா வந்து குறைய வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கு என்ன டிசிப்ளின் எடுக்கணும், எப்படி படிக்கணும், ஸோ இதை பத்தி தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் தி செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு சி என்னன்னா வை டு ஸ்டடி இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் என்ன சிஸ்டமேட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் and improve their lives. So you are going to apply your knowledge and experience to solve problems and protect and improve the life. The best example pathina mobile phone. So yearly use telephone alanda vandha mobile phone. So mobile phone la extra advantage enna Nokia la first 1100 nu or phone potrupanga. So you can talk as well as enna pandreenga message panna mudiyum. And slowly we are developed into smartphone. So that is the thing. So you have increased or improvised the design. So you have found the smartphone. For smartphone la enna pandrona earlier you used to see the movie all this thing after in the using the SD card. Ipo enna pandringa ellame cloud kuda connect pannittu you are seeing the you are able to hear the music, you are able to see the movie. Secondly romba important thing you can keep track of your health also. Idu ellame thevana கண்டிப்பா இன்ஜினியரிங் தேவை. இன்ஜினியரிங் இல்லாம பண்ண முடியாது. ஸோ யூ ஆர் ஹேவிங் த நாலேஜ் அண்ட் யூ ஆர் கோயிங் வித் த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு யூ ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ் தி லைஃப் ஆஃப் தி பீப்புள், லைஃப் சைக்கிள் ஆஃப் தி பீப்புள். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டேக்ஸ் அ தாட் ஆர் ஐடியா அண்ட் டிரான்ஸ்லேட்ஸ் இன் டு ரியாலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிளிக் ஆகுது. ஸோ இந்த ஓல்டன் டேஸ் பார்த்தீங்கன்னா குக்கிங் எல்லாமே விறகடுப்பு யூஸ் பண்ணாங்க. தென் வி வென்ட் டு கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் தே ஆர் யூசிங் இட். ஸோ இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஐடியா. ஸோ எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்தனால என்ன ஆச்சுன்னா த டைம் ஃபார் குக்கிங் ஹஸ் ரெடியூஸ்ட், இந்த ஸ்மோக் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் போச்சு. ஸோ வாட் எவர் ஐடியா இஸ் தேர், யார் சயின்டிஸ்டா இருக்கலாம், சாதா பர்சன் இருக்கலாம், யார் வேணா ஐடியா கிரியேட் ஆகலாம். அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது ஒன்லி இன்ஜினியர்ஸ் கேன் டூ இட். ஸோ அதனால இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு இல்லை, இன்ஜினியரிங் படிக்கணுமான்ற கேள்விக்கு இடமே இல்லை. கண்டிப்பா வந்து இன்ஜினியரிங் வந்து இஸ் எ ஃபிளரிஷிங் ஒன். எப்பெல்லாம் ஹியூமன் நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக தட் டூ வி ஆர் இன் அ டிஜிட்டல் ஏரா நவ். நம்மளுடைய சொஃபிஸ்டிகேஷன் நம்ம நீட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. கண்டிப்பா வந்து the engineering plays a vital role. So engineer help create almost every man-made objects that we interact with our daily basis. Example பாத்தீங்கன்னா mobile phone, coffee cups, athletic shoes to skyscrapers, that is tall buildings, Burj Khalifa and Dubai and buildings, national weather forecast,
and the internet exists in large part due to the work of engineers. So mobile phone, as I told you, from ordinary mobile எதுக்கு யூஸ் பண்ணோம், டாக் பண்றதுக்கும் மெசேஜ் அனுப்பதான், எஸ்எம்எஸ் மட்டும் தான் பண்ண முடியும். Now we are able to bring the entire world in your mobile. Then electrical kettle. So முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்ல தான் வச்சு you have to heat the water and use it. Now இப்போ பார்த்தா கெட்டில் இருக்கனால it's a handy one. எங்க வேணா எடுத்துன்னு போகலாம். You need only a electric socket. Use பண்ணி heat பண்ணி you can use it. Then network, internet. So internet இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற நிலைமைக்கு இப்போ நம்ம இருக்கோம். So every want, needs and wants you are satisfying only with the internet due to digitalization. Now, this is the most important part of engineering. Engineering has a powerful impact on our modern society. So, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எல்லா இமேஜ் நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் லோட் அது எல்லாம் போயிட்டு டிஜிட்டல் மூவிஸாக வந்துச்சு. ஓல்டன் டேஸ் தே ஃபவுண்ட் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிசர்வ் தி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வைக்க முடியாது. தென் வி வென்ட் ஃபார் refrigerator, then electrical transmission, satellite communication, infrastructure load, then the bandwidths which you are using for transmitting the data. So இது எல்லாமே பார்த்தீங்கன்னா powerful impact on the modern society. So இதெல்லாம் வர வர we are moving towards the digital area. So engineering உடைய developments, ஏன்னா engineers create the problem சொல்லுவாங்க. create the problemனா எந்த தேவையில்லா ப்ராப்ளம் கிடையாது. what is the thing, next sophisticated thing we can give for the human solid. So they are giving the more impact on the modern society. Second thing, engineering involves critical skill. Enna problem solving, modeling and optimization. So it's a very simple example பாத்தீங்கன்னா, so இப்போ எல்லாமே கோவிட்ல என்ன சொல்றாங்க, யூஸ் சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் சொல்றாங்க. ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், டேப் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே சொல்றாங்க. பிகாஸ் affected person டேப் கை வச்சிருந்தா there is a chance for infecting you also. பட் இதே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லயோ இல்லைன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சானிடைசர்ஸ் நீங்க எடுக்கணும்னா யூசிங் சென்சார் இட்செல்ஃப், நீங்க கையை நீட்டீங்கன்னா சானிடைசர் வந்துடும். டேப் அதே மாதிரி பண்ணணும்னா நீங்க போய் கையை நீட்டினா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரப்போகுது. ஸோ the problem they have identified early itself, that is in a sophisticated area like airport and that is star hotels. So யாருமே கை வச்சு டேப்பை திறக்காத மாதிரி using the sensors they are operating it. So that is the problem. So instead of touching it, automatically எப்படி வரலாம், that's the problem. They made a model and they optimized it. ஏன்னா optimization very important. ஏன்னா நீங்க கை வைக்கிறீங்க, தண்ணி நீங்க கை விட்டு சில பேர் உடனே எடுத்துருவீங்க. ஸோ எவ்வளவு நேரம் தண்ணி போகணும், what is the time required to and wash your hands, அதே சாப்பிட்டு வந்து கை எவ்வளவு நேரம் தேவைப்படும், when you are using the washroom எவ்வளவு நேரம் தேவைப்படும், இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி தான் they are given the standard timing, how much time the water has to come using the sensors. இதுதான் critical thinking. ஸோ ஒரு ப்ராப்ளம், அதுக்கு என்ன மாடல், அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதுக்கு ஒரு மாடல் டெவலப் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்றது. that's an example of critical skill. then engineering demands habits of mindset. மூணு முக்கியமா தேவை, இது எல்லாம் மனுஷனுக்குமே தேவை. பட் engineers plays a vital role. optimism, creativity and perseverance. optimism அப்படின்னு பாத்தீங்கன்னா it is hopefulness and confidence, நம்பிக்கைன்றது. creativity, create your new techniques or finding a new ways. perseverance என்னன்னா continued efforts, விடாமுயற்சி. இது கண்டிப்பா இல்லாம எந்த ஒரு மனுஷனால டெவலப் ஆக முடியாது. அதே மாதிரி ஒரு இன்ஜினியருக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்டிமிசம், தட் இஸ் நம்பிக்கை. யூ கேன் சி எடிசன் பார்த்தீங்கன்னா at his age of 67 in 1914, அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அவர் லேபரேட்டரி வந்து மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு when he is going with the experimentation. ஸோ அதை ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா எடுத்துட்டு அவர் பின்னாடி உட்காராம within 3 weeks அவர் திருப்பி என்ன பண்ணாருன்னா he borrowed some amount from his friends from Ford and rebuilt part of his experimental laboratory. ஸோ அவங்க ஒர்க்கர்ஸ் யாரையுமே அவர் திட்டல, அந்த ஒரு நம்பிக்கையோட அவர் திருப்பி ரீபில்ட் பண்ணிட்டு பல மடங்கு உழைச்சி அதுக்கப்புறமும் நிறைய ப்ராடக்ட் அவர் டெவலப் பண்ணாரு. தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்டிமிசம். ஸோ எப்பயுமே தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்க கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் we should able to fight for it, திருப்பி நம்ம ரீகைன் ஆகணும். தட் இஸ் ஆப்டிமிஸ்டிக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ஜினியர். தென் கிரியேட்டிவிட்டி. ஸோ சாதாரண மனுஷன் பார்க்கறதுக்கும் நம்ம பார்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் வரணும். இப்பயே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ண எல்லாரும் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி, ஃபுட்ல ஆப்ரேட் பண்ற மாதிரி இது மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ கிரியேட்டிவிட்டி.
ஸோ அந்த பாட்டிலை தொடாமல் எப்படிலாம் வந்து we can handle it to avoid the spread of the coronavirus. Perseverance, அது என்னன்னா continued effort. இதுக்கும் எடிசன் எஃபெக்ட் எடுக்கலாம். அவர் அந்த இன்கேண்டிசன்ட் லைட் பல்பு கண்டுபிடிக்க he has made nearly 9,000 to 10,000 experimentation. ஸோ அதுக்கப்புறம் தான் he is able to succeed. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் நம்ம பண்ணிட்டு என்ன வரலன்னு சொல்லி விட்டுட்டு போன்ற மாதிரி அவர் விட்டுட்டு போகல. ஸோ he has continuously effort. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் மொரோலின்னு சொல்றவரு yes told ஏன் 10,000 வாட்டி பண்ணியே வரல, எதுக்கு அது பண்றீங்கன்னு கேட்கல. அவர் சொன்னார் 10,000 ways of finding that I am not able to get the result சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா தான் சொன்னாரு, நெகட்டிவா சொல்ல. அதனால every engineer should have an optimism, should have a creativity and should have a perseverance. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா யூசிங் a smartphone you can find your locality. Then you can see what is your energy level and you can hear a song. Your heartbeat conditions பார்க்கலாம். You can connect to a Wi-Fi. So like that, multiple operation can be done in your smartphone. Second figure பார்த்தீங்கன்னா is a advanced technology which is under progress. Fill camera சொல்றது. When you consume this fill camera inside it, நீங்க எங்க வேணா போலாம். So through the implantable transmitter, that about your health condition cloud-க்கு போய்டும். cloud-ல இருந்து physician அவங்க ஆபீஸ்ல இருந்து diagnose பண்ணிட்டு what is your health condition, based on that he can give medication. This is the advanced concept which is in development. So fill camera conceptலாம் வந்துச்சுன்னா the threat to mankind can be reduced to tremendous level. Now engineering is the application of science and math to solve problem. Engineers figure out how things work and find practical use for scientific discoveries. Scientists and inventors, இதுதான் சொன்ன scientists and inventors, they'll give the idea, this is the innovation. அதை வந்து ப்ராடக்டா டெவலப் பண்றது only the engineers. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the locomotive engines பார்த்தீங்கன்னா ஏர்லி வந்து you are using coal, அதுக்கப்புறம் you are using a diesel engine, அப்புறம் electrical, இந்த மாதிரி different sectors we are changing, that is the development. Then solar panels, yearly பார்த்தீங்கன்னா only fossil fuels are used for electric power generation. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஓவர்கம் பண்ணின்னு we are going for non-conventional energy sources. So there's a change. So engineers find out how the things work and find the practical uses for scientific discoveries. Now, இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, what does an engineer do? Engineers design, develop, test, so evaluate, develop, test, modify, install, inspect and maintain a variety of products and systems. So this is the main activity. So a very simple example பார்த்தா இப்போ எல்லாமே is summer time, everyone is using a air conditioner. Early times பார்த்தீங்கன்னா that is on 2 or 3 years before and all, ஒரு ஏர் கண்டிஷனர் இருக்கும், ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க up to 5 ஸ்டார் ரேட்டிங். ஏன் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்கன்னா ஸ்டார் 1, that is 5 star rating means the energy consumption will be saved a lot. அதுதான் வந்து ஸ்டார் ரேட்டிங் மெயினா. So you have designed air conditioner, you have evaluated it, you have developed it, you have tested it, you have modified it and installed it, and inspect and maintained it. So design என்னன்னா எப்படி இருக்கணும் ஏர் கண்டிஷனர். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசி இருக்கும், then we come split AC. அதை எவாலுவேட் பண்ணீங்க, டெவலப் பண்ணீங்க. அதாச்சும் ஒரு 10x10 ரூமுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணும், ஒரு பெரிய ஹாலா இருந்தா என்ன கெப்பாசிட்டி வரும், அது டெஸ்ட் பண்ணீங்க whether it is able to give that much of chill effects. Then modified based on the requirement and installed it. இது ஒரு latest advancement பார்த்தீங்கன்னா for the past 1 year they are telling inverter AC. Inverter AC is nothing but it is going to reduce 25 to 30% of energy conversion. It is a modern one. என்ன பண்ண போனா it is going to adjust compressor, is going to adjust the compressor. அதனால என்ன refrigerant flow கண்ட்ரோல் ஆகக்குள்ள என்ன ஆகும்னா the energy consumption will be reduced. அதனால தான் இப்போ எல்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, 2 பேர் இருந்தா you can use up to 0.5 ton, 4 பேர் இருந்தா 1 ton. So like that 2 ton AC different tonners you can adjust னு சொல்றாங்க. That is the application of engineers. So he is going to make the modification. ஒரு பொருள் இருக்குது அப்படியே இருக்க போறதுல கண்டிப்பா அவர் வந்து he is going to develop it according to a need. ஏன்னா பவர் வந்து ரொம்ப பெரிய கிரைசிஸ். இப்போ இன்வெர்டர் ஏசி யூஸ் பண்ணனால பவர் கன்சப்ஷன் குறையினா கண்டிப்பா எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சஃபிஸ்டிகேஷன் நம்ம நீட் இன்க்ரீஸ் ஆக இன்ஜினியர்ஸோடைய ஒர்க் இன்க்ரீஸ் ஆகினே தான் இருக்கும். ஸோ இன்ஜினியர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ண போறாரு, இஸ் கோயிங் டு ஸ்பெசிஃபை த மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல எல்லாருக்கும் மாஸ்க் வேணும்னு சொன்னாங்க. ஸோ
The engineers only told you can use 3D printing for making the mask. So using the filaments, they have made the mask and also circulator all over the world. That is, they are specifying the material and they are making the process. Supervised manufacturing and construction. So they can be used as a supervisor in any type of engineering. You can be a supervisor in the production floor and also in the construction field. Conduct failure analysis. ஏதா ஒரு motor இல்லனா pumps or anything or new modification you are making a modification. For example, now the cars are going for BS6 modification. So engine exhaust கம்மியா இருக்கணும்ன்றாங்க. அந்த modificationல என்னென்னலாம் failure வருது, அதை எப்படிலாம் overcome பண்ணலாம். Then provide consulting services. IT field, எல்லா field they are going to give the consulting services can be given. So the main skill to be possessed by engineer, நான் சொன்ன இதெல்லாம் நடக்கணும்னா உங்களுக்கு வேண்டிய skill என்னன்னா problem solving. So புதுசா எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் டிஃப்ரெண்டா அணுகணும். டிசைன் திங்கிங், இது எப்படி மாடிஃபை பண்ணலாம். தென் யூ மேட் டு இனோவேட். யூ ஆர் மேட் அ டிசைன் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு யூ ஆர் மேக்கிங் எ இனோவேஷன். ஃபார் தட் யூ ரிக்வயர் a technical skill, you require creativity, lastly maths and science like physics is required. These are the skill sets required for engineer. கண்டிப்பா இந்த skill set எல்லாம் பொசஸ் பண்ணி இருந்தீங்கன்னா you can't fail in your career throughout. ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்னா டே டு டே என்னென்னலாம் இருக்கு. டிசைன் திங்கிங் எப்போ வரும்னா யூ ஷுட் நோ வாட் ஆர் தி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ். அப்போதான் டிசைன் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் என்ன கன்சர்ன்ட் இன்ஜினியரிங், நீங்க எந்த ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கலாம், உங்க ஃபீல்ட்ல என்ன டெவலப்மெண்ட் இருக்கு. தென் பேஸ்ட் ஆன் தட் யூ கோ ஃபார் இனோவேஷன். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்க அக்வயர் பண்ணிருக்கிறது எல்லாத்தையும் டெவலப் பண்ணி யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட். Based on that, you are making the creativity and then you are going to attain. அதுக்கு ஆப்டிமிசமும் perseverance கண்டிப்பா உங்களுக்கு தேவை இருந்தா definitely you can come up in your life like anything. Now, engineers always look for ways to improve things. இது ரொம்ப important. Most of the things that make our life safer, more enjoyable and more productive are products of engineering. Starting from mobile phone, iron box, AC, then your chimney, what you use in your kitchen, எல்லாமே பாத்தீங்கன்னா is used for more productive and is used which is enjoyed by us. எல்லாமே யார் பண்ணாங்க? engineering. Because of engineering, engineers collaborate with professionals in many different fields. பாத்தீங்கன்னா we are not a single person. We are going to collaborate with all the person. யார் என்ன? scientists, builders of devices, business people who market and sell product, the variety of technicians who maintain and repair things. So we are a part of the society. நம்ம தான் அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுக்குறோம். அதே மாதிரி அதை எப்படிலாம் யூஸ் பண்ணோம், எப்படி அதை சர்வீஸ் பண்ணோம், இது எல்லாமே நம்ம தான் சொல்ல போறோம். ஸோ வி ஆர் ஹேவிங் எ வெரி குட் லிங்கேஜ் வித் த சொசைட்டி. ஸோ லாஸ்ட்லி த எபிலிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் ஐடியா இன் டு ரியல் வேர்ல்டு டெக்னாலஜிஸ், ப்ராக்டிக்கல் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் அப்ரோச் இஸ் த டிஸ்டிங்விஷ் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ எல்லாரும் ஐடியா கொடுக்கலாம், இன்ஜினியர்ஸ் தான் என்ன பண்ண போறீங்க? யூ ஆர் கோயிங் டு கிவ் அ காஸ்ட் எஃபெக்டிவ் அப்ரோச் விச் இஸ் டிஸ்டிங்விஷ் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1997-98 தான் பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ஹஸ் பீன் இன்ட்ரோடியூஸ்ட் பை BPL. அட் தட் டைம் பாத்தீங்கன்னா சார்ஜ் என்ன இருந்ததுன்னா இன்கமிங் அவுட் கோயிங் எது போனாலும் யூ ஹேவ் எ பிரைஸ் நியர்லி 5 rupees they have charged 4.5 plus taxes. So now it is a throwable place. எல்லாமே எப்படி யூஸ் பண்ணீங்க? 400 300 இல்ல டாப் அப் 150 போட்டு யூஸ் பண்ணீங்க, அந்த லெவலுக்கு வந்துட்டோம். So that is a change in the technology. So in the year 2008, 9 and all, you have been using 3G. Adan 3G data connection you are using. Then you got 4th generation. Now we are struggling for 5th one. ஏன்னா எல்லாமே IoT ஆயிடுச்சு, cloudல ஆயிடுச்சு. அதனால data storage is very important. அப்போ speed of data transfer is required. அதனால we are going for 5G. Why we are requiring 5G? பாத்தீங்கன்னா எவ்வளவு data per second transfer ஆகும் நீங்க பார்க்கலாம். 3G and the 384 kilobytes per second, 4G and the 100 megabytes per second, 5G and the 10 gigabytes per second. So such a change is there. Adanalda always the engineer plays a vital role. The sophistication increase நம்ம need increase they have to work a lot. அதனால engineers உடைய need எப்பயுமே சொசைட்டில குறைய வாய்ப்பே கிடையாது. அது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன தேவை? உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணின்னு அந்த லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் என்னென்னலாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா யூ கான்ட் கெட் ஃபெயில் இன் ஸ்டடிங் இன்ஜினியரிங். ஸோ யூ கெட் எ prestigious chance to improve the world. So as an engineer, we are the persons to improve the world. Starting from the pins what you are using,
through the missiles, what you are using the fields, missiles, then space vehicles, எல்லாமே பார்த்தீங்கன்னா it is engineering. So without engineering, anything is there in the world. So you can take with confidence the prestigious engineering course to study. Now, that's the important thing before going to see. Now I told you what is mean by engineering. Engineering படிக்கணும்னு சொல்றேன். Now before going to see the different engineering which is available, we should know some of the best technical terms which is used. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கூல் லெவல்ல எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு வேர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ சொல்லுவாங்க. So it is a branch of computer science that emphasizes the development of intelligence machines thinking and working like humans. For example, என்னன்னா speech recognition, problem solving, learning and planning. So இதுதான் என்ன சொல்றாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. So அதுக்கு best example பார்த்தீங்கன்னா I can take two examples for you. One is Siri, which is used in iPhone. பார்த்தீங்கன்னா it is the personal assistance offered by Apple in iPhone and iPad. It's a friendly female voice assistant interacts with the user on daily basis. So என்னன்னா நீங்க எதை வேணாலும் interact பண்ணலாம். If your voice is recognized, if you give the command, it will execute it. This is artificial intelligence. Second பார்த்தீங்கன்னா Netflix. So Netflix இப்போ எல்லாமே யூஸ் பண்ணா because COVID period, lockdown periodல எல்லா வீட்ல இருந்து Netflix எல்லாமே யூஸ் பண்றாங்க. Is a widely popular content on demand service. So it use predictive technology to offer recommendation on base of basics consumers reaction. நீங்க என்னென்னலாம் டைப் ஆஃப் மூவி பாத்தீங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு it will give these are the things available, these are the movies available சொல்லிட்டு it will pop up to you. So this is the best example for artificial intelligence. Secondly பாத்தீங்கன்னா in the case of your Google search engineல பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்கு. அதுல கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை சர்ச் பண்ணலாம். So like that, in every place you are going to use the artificial intelligence. So this is the emerging field which is emerging and still it has to move more in the future. This is the first best technical term which I want to highlight to you. So artificial intelligence. So it is a branch of computer science and emphasizes the development of intelligence and intelligent machine thinking and working like a human. So நம்மள மாதிரி திங்க் பண்ணணும், நம்மள மாதிரி ஒர்க் பண்ணணும். எப்போனா it will get trained. So நம்மளுடைய டேஸ்ட் என்ன தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி is going to think, act up. Second, machine learning. It is a method where the target code is defined and the step to reach that target is learned by machine itself. So பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அங்க கொடுத்திருக்கேன். Simulation reference. How to make a person to work. So for example, to identify simple objects. இப்போ குழந்தைகள்லாம் நம்ம ஆப்பிள்ல காட்டுவோம். அதே மாதிரி மெஷின்ல லேர்ன் பண்ண வைக்கலாம். You can show orange or apple such that it recognize and do. So அதுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க. So அதுக்கு பாத்தீங்கன்னா they are given humanoid robot வந்து ரஜினி டெவலப் பண்ணிருப்பாரு. Is a very good fiction film made by director Shankar. So அதுல கொடுத்திருப்பாங்க எப்படி வந்து பாட்டு எல்லாத்தையும் வந்து அதுக்கு இன்கார்பரேட் பண்ணிட்டு அது ஒரு இன்டர்வியூ போகக்குள்ள they will be asking about the பாட்டுல என்ன ராகம் இருக்குன்னு கேட்பாங்க. இதெல்லாம் பதில் சொல்லும். So that is called as a machine learning. We are making the machine to learn without coding. So அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா machine learning சொல்றாங்க. Robotics is a field of engineering focused on design and manufacturing of robots. Robots எங்க யூஸ் பண்ணாங்க to perform difficult for humans to perform a task. For example, இப்போ drainage system இருக்கு. So அதுல போய் கிளீன் பண்ணா என்ன ஆகும்னா டேஞ்சரஸ் கேஸ் இருந்து சாவறாங்க. So now in Chennai and all they introduce cleaning using a robot. So இந்த மாதிரி எந்தெந்தெல்லாம் ஏரியா எங்கெல்லாம் வந்து ஹியூமன் வந்து உள்ள போய் பார்க்க முடியாது ப்ராப்ளமா இருக்கு, it is going to be affect the human means you can use for robot. Example include car assembly lines, hospitals. இப்போ பாத்தீங்கன்னா சென்னை எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளீனிங் பர்பஸ்லாம் இப்போ கோவிட் டைம்ல they are using a robot. Then office cleaning, serving food. So சென்னையில நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு where the robot is going to serve the food and preparing food in hotels. So என்னெல்லாம் ஹியூமன் ஒர்க் இருக்கோ இதெல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி யூசிங் மெஷின் லேர்னிங் கான்செப்ட் ரோபோ நம்ம வேலை வாங்கலாம். பிகாஸ் எதுக்கு ரோபோட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஹியூமன் வந்து பர்டிகுலர் டைம் மேல ஒர்க் பண்ணா இட் கெட்ஸ் டயர்ட் அண்ட் ஃபட்டிக் ஒரே வேலையை பார்க்கல. பட் மெஷினுக்கு அந்த மாதிரி இருக்காது. இட் இஸ் கோயிங் டு ஒர்க் கண்டினியூஸ்லி அண்ட் தி சேம் திங். ப்ரொசஷனும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் குறையாது. பட் நம்ம ஒரே வேலையை திருப்பி பண்ணக்குள்ள ப்ரொசஷன் 100% நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா டயர்ட்னஸும் ஃபட்டிக்கும் வந்துனே இருக்கும். அது கண்டிப்பா ரோபோட்டிக்ஸ் இருக்கக்குள்ள இருக்காது. ஸோ அதனால திஸ் இஸ் எமர்ஜிங் ஃபீல்ட் where everywhere they are using the robot. Production industry எல்லாமே யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க.
But in foreign countries, you can see robots on the patient care purpose use பண்ணாங்க. ஜப்பான்ல வந்து maximum they are using the elderly people. அவங்கள டேக் கேர் பண்றதே ரோபோட் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. So it's a developing field, and India still it has to develop more. Then IoT, there is a very important one. It's a way of connecting all devices and objects around us into a common cloud network. இதுல தான் வச்சு IoT கான்செப்ட் தான் ஸ்மார்ட் ஹவுசஸ்லாம் இருக்கணும்னா ஆஃபீஸ்ல இருந்து கமிட் த்ரூ யுவர் மொபைல் இட் செல்ஃப் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஏர் கண்டிஷனர் இன் யுவர் ஹவுஸ். அதே மாதிரி ஹீட்டர் கீசர் ஆன் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ லைக் தட் எவ்ரி திங் in the cloud, through the cloud you are going to control it. So the advent of this technology will be able to communicate as well as send receive data across this network without the need for any human intervention. நீங்க போய் தான் ஏசி போடணும் அவசியம் இல்லை. கிளவுட்ல மெசேஜ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலா ஏர் கண்டிஷனர் வந்து வீட்டில் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் இஸ் ஸ்மார்ட் வாட்ச். இப்போ எல்லாமே ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கீங்க. நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம், நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு if it is connected to Wi-Fi, automatically if you want you can send it to your physician who is there in his hospital or in his dispensary. These are the first one we saw about the thing is artificial intelligence. Second is machine learning. Third one is robotics. Fourth one is your IoT. Fifth one padina augmented reality. It's a technology that expands our physical world, adding layers or digital information onto. For example padina inga irukku ஒரு sofa set இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன type of டீப்பா you want. So by augmented reality you can see different model இருக்கும். So அதை அந்த இடத்துல வச்சு பார்த்து எது உங்களுக்கு பிடிக்குதோ that you can add. So example LORL மேக்கப் செட் இருக்கு பாத்தீங்களா, மேக்கப் கம்பெனி அவங்க they are given the lipstick லேடிஸ் யூஸ் பண்ணக்குள்ள இந்த இது நீங்க கலர் டிக் பண்ணா when you show your face to the mobile ஆப்பே இருக்கு, அதுக்கு அந்த லிப்ஸ்டிக் கலர் அப்ளை பண்ணிட்டு whether it is suitable for you சொல்லிட்டு அங்கேயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்க இமேஜ் அப்படியே இருக்க போது அது கூட அந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போகுது. தட் இஸ் கால்ட் as the augmented reality. virtual reality இது பார்த்தீங்கன்னா VR கிளாஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் திங்ஸ் டு அவர் கம்ப்யூட்டர் தட் டஸ் நாட் ரியலி எக்ஸிட். பார்த்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஒருத்தர் குதிக்கிற மாதிரி இருக்காரு, ஒரு மலை மேல இருந்து குதிச்சுக்கவே வர மாதிரி வருது. தட் இஸ் கால்ட் virtual reality. இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஜுராசிக் பார்க் உள்ள போற மாதிரி, இல்லை ஒரு ஃபாரஸ்ட் உள்ள போற மாதிரி, ட்ரக்கிங் போற மாதிரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ VR கிளாஸ் யூஸ் பண்ணா we can experience this concept very well. So இந்த ஃபிகரே வந்து you can both the figures, what is augmented reality உங்களுக்கு தெரியும், what is virtual reality ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இமேஜுமே ஒரு கிளியரா ஸோ augmented realityல ஒரிஜினல் இமேஜ் இருக்கும், அதுக்கு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். virtual realityல இல்லாத ஒரு இதை using the computer we are going to experience it. So these are the developing area in the engineering and it's almost applicable in all the fields of engineering. எந்த ஒரு பிரான்ச்சா இருந்தாலும் இது எல்லாமே வந்து it is going to apply. இந்த 6 கான்செப்டும் அப்ளை ஆக போகுது. Now mechanical engineering. Mechanical engineers turns energy into power and motion. So mechanical engineers, they are going to turn energy into power and power into a motion. Best simple example is your bicycle. The energy what you possess in your body. So you are going to give the energy as a power in your pedals. So ultimately the wheels are going to move. This is a simple mechanical equipment. So it converts energy into power and power into a motion. So mechanical engineers design, create and improve systems and machinery that is used for domestic, public and industrial purpose. So mechanical ரொம்ப important. ஏன்னா எல்லா day to day use எல்லாமே பார்த்தீங்கன்னா mechanical products தான் இருக்கும். You are going to design it, you are going to create it and you are going to improve the system. So this covers the design and manufacture of great variety of products in domestic appliances, industrial machinery, ship, aircraft engines, compressors, turbine. See, எல்லாமே வீட்டில் ஒரு அயன் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா it's a mechanical equipment. The mechanics are interlinked closely with other areas of engineering and applies knowledge of material, energy and structure. So the மூணு ஏரியால is very important. They will be concentrating about the material, they concentrate about the energy flow and they concentrate on the structures. So this is the part of a pump. Pumpla badina the armature is rotating. Armature kuda the blades of the pump is connected. So adu rotate avudu in turn. This is the view, animated view of a pump. Then this is the 4-stroke engine. How the 4-stroke engine is working. Idu ellame pathina but day to day life idu illama nammalaala irukka mudiyadhu. Then public purpose pathina locomotives. Here irukka pathina first figure shows the vehicle, that is the 4-wheeler engine, working of a 4-wheeler engine. So bottom shows the rail engine.
that is the locomotive engine. Then industrial purpose, cool and air conditioning, then the lifting of the equipments, then power plants, satellite and aeroplane. So even though other engineers are there, the base will be a mechanical engineer for production of the material. So with them they have to collaborate. So here I can tell engineering means it's not a separate branch, it's amalgamation of all branch. அது இல்லாம கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. அதனால the your interest has to be fought out. உங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கணும் கண்டிப்பா. So fast emerging area in mechanical engineering பார்த்தீங்கன்னா virtual reality, you can see this is a VR class. So VR class யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு மோட்டார் எப்படி ஒர்க் பண்றது we can see. Then 3D printing பார்த்தீங்கன்னா you are going to make the legs or hand and the eyeball. இது எல்லாமே வந்து you are able to, it's feasible to make using a 3D printing, which is an fast emerging area. This is a 3D printer. You can see what is shown in the system is screen printer using a 3D printing machine. Then robotics. So automation in the production process, shop floor. This is a fast emerging area in your mechanical engineering. What are the job opportunities? ISRO, BARC, NTPC, ONGC, PHEL. These are the public sectors. This gate exam is a must. Then private sector, Thermax, Lawrence and Tabro, Godrej, Kirloskar, Tata, Jindal Steel. Indian service, engineering services, railway, IRS, Indian Railway Service, Indian Railway Store Service, Indian Defence Service, Central Power Engineering Service, Indian Skill Development, Indian Naval Armament Service, Central Power Engineering. So these are the various job opportunities. But is an evergreen field. You are having a lot of job opportunities for mechanical engineering. What are the software knowledge to be known? This is design software, analysis software, and coding. Design software AutoCAD, Pro-E, Creo, SolidWorks, Albri, and CATIA. Then analysis software, ANSYS, MATLAB. Coding on the C++, Java, and Python. So இது எல்லாமே எங்க யூஸ் ஆகும்னா டிசைன் சாஃப்ட்வேர் படிச்சீங்கன்னா டிசைன் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணலாம். அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் அண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். கோடிங் வந்து சால்வ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஸோ யூஸ்வலி இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிளைம் நான் ஏன் C++, ஜாவா படிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லா இன்ஜினியருக்கும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும். ஏன் தெரியணும்னா உங்க ஃபீல்ட்ல உங்களுக்கு என்ன ரிலேட்டடா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ண முடியும். இல்லைன்னா you have to depend on a computer science engineer. So அதை அவாய்ட் பண்ணதான். So they are giving most important for learning the programming language like C++ and Java. So it is very much for any engineer. So you can't skip at this juncture. So அது இருந்தா you can change your field. ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போனாலும் யூஸ் ஆகும், இல்லைன்னா உங்க ஃபீல்டுக்கு போனாலும் யூஸ் ஆகும். ஸோ தட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து இந்த கோடிங் தான் உங்களுக்கு கண்டிப்பா வரும். கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங். ஸோ அதனால கண்டிப்பா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கண்டிப்பா படிக்கணும். ஸோ என்னென்னலாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட், ஆட்டோடெஸ்க், ஹரிதா அண்ட் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன். இங்கேயும் the job opportunity is very good. So 2018 112. So it is developed in a direct response to industrial demand, industrial 4.0 demand in the engineering emerge. It is a multidisciplinary skill, combination of mechanical, electronics, control, computer and system design engineering. இது எல்லாத்தோடைய amalgamation is a mechanical. There is a mechatronics engineering. The discipline allows engineers to design, construct and run factory product lines and automated process. ஏன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணா ஹியூமனை மட்டும் நம்பி இருந்தால் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெப்பிடேட்டிவ் ஒர்க் எல்லாம் வந்து இஃப் யூ ட்ரெயின் த மெஷின் இட் கேன் டூ வித்வுட் எனி ஃபட்டிக். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் தட் யூ ஆர் கோயிங் டு யூஸ் யுவர் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியர் பிளேஸ் வைட்டல் ரோல். ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாதா they use their skills in computer, microcontroller, programmable logic controller, programming, industrial sensors, then hydraulic, pneumatic and electric device, etc. So you can see the robots are used for the pick and place robot, they are using it. Then you are doing the boxing. For boxing, you are using a robotic system. The fast emerging area is IoT again here. So on a production scale, the different process you can see smart application and robotic and motion control, intelligence edge nodes. So I have given a small animated image. There different operations are monitored using the mechatronics. So from the center, using the Ethernet, you can control the entire process and you can get 100% quality controlled products for after production. Then in the satellites, then in the artificial limbs,
then in the production system, then the automatic sanitizer sensor system. So these are all the fast emerging area in your mechatronics engineering. So wherever automation is there, the mechatronics plays a vital role. Job profile: transportation and vehicle system, telecommunication and data communication network, power devices, medical mechatronics, heavy engineering and manufacturing system, energy devices, consumer product. Government sector: ISRO, petroleum defense, DRDO, and military services. So private sector: Manan Autolink, ASP Motors, Autoway, Autotech. These are the private sector which is available for providing job in mechatronics engineering. Software knowledge to be required is CAD for 2D and 3D modeling, SolidWorks for accurate 3D structures, MATLAB, Arduino, LabVIEW, that is for interfacing the machine process, C++ and Python for designing integrated circuits. With this overview on each department, I can tell you how to fix the discipline. So don't look at your friends or neighbors or those who are telling you take this department, this is best and all. See your interest. What is your interest? Based on that, you learn the basic, study the subject day to day, and also see what are the updates in the particular subject you are studying, and also study the software knowledge which is required, because any industry is no more ready to train you. So you should have a trained engineer. You should undergo an internship, and you should know the field condition before going to industry. If you are developing yourself in such a way, என்னெல்லாம் ஸ்கில் செட் தேவை, நீ படிக்கிற சப்ஜெக்ட் என்ன படிக்கிறோ அது அட்வான்ஸ்மெண்ட் என்ன, சாஃப்ட்வேர் என்ன தேவை, இன்டர்ன்ஷிப் போயிட்டு அந்த நாலேஜ் டெவலப் பண்ணி ஃபீல்டு கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சா டைரக்ட்லி யூ கேன் கெட் அ வெரி குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர் யூ கேன் கோ டு ஹையர் ஸ்டடீஸ், நிறைய மேலே படிக்கனாலும் படிக்கலாம், இல்லை ஒரு ஆண்டர்பிரனர் ஆனாலும் ஆகலாம். ஸோ இது உங்க கையில இருக்கு. ஸோ நவ் அனலைஸ், உன்னே ஒரு பரிசோதனை பண்ணிப்பாரு, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா, எலக்ட்ரானிக்ஸா, கம்ப்யூட்டரா, எல்லாம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் எடுத்துட்டு அதை நம்ம கரியா படிக்காம வேலை கிடைக்கல, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கலன்னு ஒரு பிரபகண்டா பண்ற நேரம், நம்மளுக்கு என்ன தேவை, என்ன பிடிச்சிருக்கு, அதை எடுத்து அதுக்கு படிச்சு அதுக்கு தகுந்த என்னென்னலாம் தேவையோ அதுக்கு நீங்க ரெக்குவயர்மெண்டோட வந்தா யூ வில் பி ஃபிக்ஸ்ட் இன் அ டிபார்ட்மெண்ட். தேங்க்யூ. ஸோ இட் இஸ் யூ ஹேவ் டு டிசைட் எந்த இன்ஜினியரிங் இருக்கும், எந்த இன்ஜினியரிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை படிச்சு நீங்க டெவலப் ஆயிட்டு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா ஹையர் ஸ்டடிஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கேரியர் டெவலப் பண்ணி நீங்க உங்க லைஃபை செட்டில் ஆகலாம். ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்ஜினியரிங் ஹேவ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாம லைஃப்ல யாராலையும் சக்சஸ் ஆக முடியாது. ஸோ இன்ஜினியரிங் படிக்காம வேஸ்ட்னு நினைக்கிறது யூஸான்னு சொல்லி யோசிக்காம, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ சூஸ் இன்ஜினியர் அண்ட் கெட் அ பெட்டர் லைஃப் இன் த ஃபியூச்சர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.